நாங்க பன்னீர் சோடா சாப்பிட்டோன்னுவீங்க, அதுக்கு எல்லாம் கை தட்டுவீங்க. பன்னீர் சோடா 1 மணிக்கு வந்துச்சு, 4 மணிக்கு 3 கோலி சோடா வந்துச்சு அப்படின்னு அதை நீங்க பெருமையா சொல்லுவீங்க. வருகின்ற 23ஆம் தேதி அன்னைக்கு எப்படி ஜனநாயகன் படத்துல விஜய் சார் போலீஸ் கெட்டப்பு போட்டு தீய சக்தி எப்படி தூய சக்தியா மாற்றாரோ, அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்திலையும் சுரேஷ் பாபு அவர்கள் தீய சக்தியை தூய சக்தியா மாற்றுவாரு. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். தமிழ்நாட்டை மாற்றிக் கொண்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்கள். ஆனா நீங்க அவரோட ஆட்சிய குறை சொல்லணும் என்பதற்காக, கவுக்கணும் என்பதற்காக நீங்க வாலண்டியா ஒரு செல்போன் எடுத்துட்டு போய் ஒயின் ஷாப் வாசல்ல நின்னு என்ன நீ எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குற, என்ன எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்குற அப்படின்னு சொல்லி நீங்க அதே ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் இப்ப சொல்றேங்க, நீங்க சாப்பிடுறீங்கல்ல சோறு, அந்த சோறு வேகறதுக்கு அடுப்பு எரியணும், அந்த அடுப்பு எரியறதுக்கு சிலிண்டர் வாங்கணும், அந்த சிலிண்டர் வாங்குறதுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. 50 rupees 50 ரூபா வாங்குறாங்க சிலிண்டருக்கு. எடுத்துட்டு வந்து போட்டாங்க. அதை பத்தி இது வரைக்கும் யாருன்னா வீடியோ போட்டிருப்பீங்களா? சாப்பிடுற சோறு, அந்த சோறுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஆனால் நீங்க குடிச்சு உங்க கிட்னி ஃபெயிலியரா போறதுக்கு, சாவுறதுக்கு, அதுக்கு நீங்க 10 ரூபா கொடுக்கணும், 20 ரூபா கொடுக்காத வீடியோ போட்டு வேற காட்டுறீங்களே. இது எந்த தங்கச்சி தட்டுக்கு தங்கச்சி, அந்த தங்கச்சி கை தட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த குடும்பம் நடத்துற சூழ்நிலை என்னன்னு தெரியும். ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபா வாங்கும்போது அந்த 50 ரூபாயோட அருமை என்னன்ற அந்த தங்கச்சிக்கு தெரியும். ஆனால் ஒயின் ஷாப்ல போய் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு, அதுக்கு போய் சண்டை போட்டுட்டு அது ஒரு வீடியோ போட்டு நீங்க பிரபலமா பண்றீங்களா? இப்போ சொல்றேன், எந்த கொம்பன் நினைச்சாலும் தாவேக ஆட்சியை, விஜய் சாரோட ஆட்சி யாருமே தடுக்க முடியாதுங்க. அதற்கு உதாரணம் இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா. இன்ஸ்பெக்டர் சூர்யா பெரிய படங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு டைரக்டர் மிஸ்கின் சார் இருக்காரு, பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரஞ்சித் சார் இருக்காரு, பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வெற்றிமாறன் சார் இருக்காரு. ஆனா எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு கூல் சுரேஷ் மாதிரி சார் தானங்க சப்போர்ட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, கோடியில பணம் இருந்துச்சுன்னா ஆடியோ ரிலீஸ் அப்ப கூட வெளியில 5 கேரவன் வச்சிருப்பாங்க. ஸ்டேஜில் பாட போற பாடகிக்கு கூட கேரவன் கொடுத்து அவங்களுக்கு ஒரு காஸ்டியூம் கொடுத்து அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்ற மாதிரி படத்துக்கு இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வந்திருக்க இந்த கூல் சுரேஷ் தாங்க சப்போர்ட் பண்ணுவான். நாங்க பன்னீர் சோடா சாப்பிட்டோன்னுவீங்க, அதுக்கு எல்லாம் கை தட்டுவீங்க. அது உங்களுக்கு பெருமை. ஆனா ரத்தத்தை சிந்தி வடிவேல் சாரோ, சுரேஷ் பாபு சாரோ, சின்னசாமி சாரோ ஸ்டேஜில் பேசும்போது சொல்றாங்க, இந்த படத்துக்காக நாங்க அவ்வளோ உழைச்சோம் அப்படின்னு. அந்த ஹீரோயின் முட்டி போட்டு முட்டியில ரத்தம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வழிய ஸ்டேஜில் சொல்லுவீங்களா? அதை சொல்ல மாட்டீங்க. பன்னீர் சோடா 1 மணிக்கு வந்துச்சு, 4 மணிக்கு 3 கோலி சோடா வந்துச்சு அப்படின்னு அதை நீங்க பெருமையா சொல்லுவீங்க. பொன்னாடைய போத்தி மறைக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் சூர்யா அந்த படத்துல கதையின் நாயகியாக சோனியா அவர்கள் நடிச்சிருக்காங்க. இதை கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க. சோனியா அவர்கள் நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு 10 பொருத்தமும் பக்காவா இருக்கீங்க. ஒரு நிகழ்ச்சினாக்க உடனே முன்னாடியே வந்துடக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக தான் வரணும், அப்பதான் மாசு, புரியுதுங்களா? சில ஆடியோ நிகழ்ச்சிகளும் போகவே கூடாது, புரியுதா? வீட்டிலே இருந்தாலும் ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூட ஷூட்டிங்கு, மலேசியால மைக்கேல் ஜாக்சன் கூட மீட்டிங்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் பெரிய ஹீரோயின் ஆக முடியும். நான் சும்மா கிண்டலுக்காக சொல்லல, வருத்தப்பட்டு சொல்றேன். கூல் சுரேஷ் அப்படின்னு கூப்பிட்டா டக்குன்னு வந்து நிற்பேன். அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன். தட்டுங்க தட்டுங்க, நன்றி. சூர்யா இந்த படத்துல இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்துல சோனியா அவர்கள் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா, காதலில் நீ எந்த வகை கூறு,
ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். உட்காரு உட்காரு. அடுத்ததாக இசையமைப்பாளர் சந்தோஷ் கே அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO பாலன் சார் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இன்ஸ்பெக்டர் சூர்யா அந்த டீமுக்கு தான் போய் சேரும். இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்னு சொன்ன உடனே நீங்களாம் நினைப்பீங்க இது ஏதோ ஒரு போலீஸ் சம்பந்தப்பட்ட கதை அப்படின்னு. ஆனால் இதில் போலீஸும் சம்பந்தப்பட்ட கதை. இன்னைக்கு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த படத்தின் இயக்குனர் சுரேஷ் பாபு அவர்கள் இந்த கதையை தேர்ந்தெடுத்து அவரே கதாநாயகனாக நடித்து இயக்கியும் இருக்காரு. ஸோ சுரேஷ் பாபு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தின் கதாநாயகி 3 கதாநாயகின்னு சொன்னாங்க. ஒருத்தங்க மலையாளத்தில் பிஸியாக இருக்காங்க, இன்னொருத்தங்க தெலுங்கில் பிஸியாக இருக்காங்க, இன்னொருத்தங்க தான் இவங்க சோனியா தாஸ். எதிர்த்து ஒரு வணக்கம் சொல்லுமா, ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க பிஸி ஆயிடுவாங்க, எழுந்துக்க கூட மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் இப்போவே ஒரு வணக்கம் சொல்லி உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறாங்க. அதே மாதிரி படத்தின் தயாரிப்பாளர் வடிவேலு சார். வடிவேலு சாரை பற்றி இப்போ எல்லாம் அப்படியே எல்லாம் புகழ்ந்துட்டு இருந்தாங்க. நான் ஒரே வார்த்தை தாங்க சொல்கிறேன், உண்மையிலேயே அவரை பார்க்கும்போதே தெரியுது அந்த வெள்ளை சட்டைக்கு வெள்ளை பேண்ட்டுக்கு உண்மையிலேயே அவருடைய மனதும் வெள்ளையாக தான் இருக்கும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் கருப்பா இருக்கிறாரு. எனக்கு ஒரு டாக்டர் சொன்னாரு, சார் கருப்பா இருக்கிறவங்களோட மனசு வெள்ளையா தான் சார் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதற்கு உதாரணம் நம்ம வடிவேலு சார் அப்படின்னு நினைக்கிறான். இப்ப கூட பாருங்க, அவர் சிரிக்கும் போது கூட பல்லு கூட வெள்ளையா தாங்க தெரியுது. இந்த இவர் சிரிச்சாக்க பல்லு மஞ்சளா இருக்கும், இந்த அவர் சிரிச்சாக்க பல்லு வந்து அந்த கரை படிஞ்சு அந்த வெத்தலை பாக்கெல்லாம் போடும் அந்த ஒரு கரையா இருக்கு. ஆனால் வடிவேலு சார் சிரிக்கும் போது பாத்தீங்களா அந்த பல்லு எல்லாமே வெள்ளையா தான் இருக்கு. அது அந்த தம்பி சிரிச்சாக்க பல்லுலாம் கருப்பா இருக்கும், சொத்த பல்லு, சாக்லேட் தின்னு இருப்பாங்க. ஆனால் வடிவேலு சாரோட மனசு மாதிரியே, அவரோட சட்டை பேண்ட் மாதிரியே அவரோட மனசும் வெள்ளையா தான் இருக்கும். அதனால உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பேசும்போது வடிவேலு சார் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாரு, இந்த படம் இன்ஸ்பெக்டர் சூர்யா படம் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்னென்ன உதவி வேணுமோ அதை நான் பண்ணுவேன்னு சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னாக்க இந்த படத்தை நான் வெற்றி படமா ஆக்கிடுவேன் சார். இது வந்து நான் பணத்துக்காக அப்படின்னு சொல்ல வரல, அவருடைய குணத்துக்காக சொல்ல வரேன். ஏன்னா இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு நம்ம சிங்கம் சூர்யா தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி PR சிவசாமி சார் அவங்க பேசும்போது ரொம்ப ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதராக பேசிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் அரசியலில் இருக்காங்களா நான் தெரியல, ஆனால் அவர் பேசும்போது அவர் மனசுல உள்ள வார்த்தைகள், ஏன்னா இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இங்கே வந்து அப்படியே வெளிப்படையாக சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லை, அவர் காலையில நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், அதனால நல்லா தம் பிடிச்சி பேசுறாரு. நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, எப்படா 1 மணி ஆகும் சோறு போடுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்னை அழைக்கும் போதே சொன்னாங்க, சிவசாமி சார் சொன்னார் இந்த மாதிரி மதியம் விருந்தும் தயார் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி கடந்த 3 நாட்களாக இயக்குனர் ரங்கா அவர்கள், சார் காலையில் இத்தனை மணிக்கு நிகழ்ச்சி, இங்கே வந்துருங்க அங்கே வந்துருங்க, இந்த ட்ரெஸ் போடணும், காஸ்டியூம் வந்து போலீஸ் காஸ்டியூம் வேணும், அது நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை நான் எடுத்துருவா. ஏன்னா இது வந்து இன்னொருத்தரோட படம் அப்படின்னு நினைக்காம என் நண்பனோட படம், சுரேஷ் பாபுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த இயக்குனர் ரங்கா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி க்ரௌடு ஃபண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே இவ்வளோ க்ரௌடு இருக்கும்போது அதை பற்றி கவலைப்படவே தேவை. ஃபர்ஸ்ட் லுக்கே இவ்வளோ க்ரௌடுனா எனக்கு தெரிஞ்சு ஆடியோ ரிலீஸ் வந்து நேரு ஸ்டேடியத்தில் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு கூட்டம் வந்து கண்டிப்பாக சேரத்தான் போகுது. ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
நீங்க காங்கிரஸ்ல இருக்கீங்களா இல்ல காமராஜரை பர்டிகுலரா சொல்றீங்க? ஓ அப்படிங்களா, சூப்பர். சாரு விருப்பப்பட்ட மாதிரி காமராஜர் ஹால்லே கூட அதை வச்சிடலாம். அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர் அசால்ட் மதுரை, நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே அது சின்ன படமா இருந்தாலும் சரி, பெரிய படமா இருந்தாலும் சரி, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதாவது அவரோட ஃபைட் மட்டும் பேசினா பத்தாது, படமே பேசப்படணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு எறும்பை விட ரொம்ப சுறுசுறுப்பாக அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. அவரு இந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டரா வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி மாஸ்டர். அதே மாதிரி நன்னாரி, இவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் இல்லையான்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா இவரே ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டாரு, இந்த மாதிரி கூல் சுரேஷ் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு வராரு அப்படின்னு. அப்போ அதுல வந்து அவரோட ஆர்வம் தெரிஞ்சது. ஏன்னா சப்போஸ் நான் வரலப்பா அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தா கூட அவருடைய ஆர்வத்துல இவர் வந்து கண்டிப்பா வரணும் அப்படின்ற ஒரு இயக்கம் அதுல தெரிஞ்சது. சோ இந்த மாதிரி படங்களுக்கு கண்டிப்பாக கூல் சுரேஷ் சப்போர்ட் பண்ணிட்டு தாங்க இருப்பேன். டைரக்டர் சுரேஷ் பாபு சார் பேசும்போது சொன்னாங்க, இது வந்து சின்ன படம்னு. சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்த கூல் சுரேஷுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. நான் மனசு நொந்து போய் சொல்றேங்க, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கூல் சுரேஷ் தாங்க சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் தெரியுங்களா? பெரிய படங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு டைரக்டர் மிஸ்கின் சார் இருக்காரு. பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரஞ்சித் சார் இருக்காரு. பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வெற்றிமாறன் சார் இருக்காரு. ஆனா எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு கூல் சுரேஷ் மாதிரி சார் தானங்க சப்போர்ட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, கோடியில பணம் இருந்துச்சுன்னா ஆடியோ ரிலீஸ் அப்ப கூட வெளியில 5 கேரவன் வச்சிருப்பாங்க. ஸ்டேஜில் பாட போற பாடகிக்கு கூட கேரவன் கொடுத்து அவங்களுக்கு ஒரு காஸ்டியூம் கொடுத்து அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்ற மாதிரி படத்துக்கு இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வந்திருக்க இந்த கூல் சுரேஷ் தாங்க சப்போர்ட் பண்ணுவான். இப்ப கூட இந்த படத்தோட பேரு இன்ஸ்பெக்டர் சூர்யா. இந்த படத்தோட பேரு இன்ஸ்பெக்டர் சூர்யா. அந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்துல தான் வரணும். என்ன கூப்பிட்ட இந்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த படத்தை பத்தி வெளியில தெரியணும் என்பதற்காக நான் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வந்தேன். நீங்க மிஸ்கின் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வருவாரா? ரஞ்சித் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வருவாரா? வெற்றிமாறன் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வருவாரா? வந்து சொல்லுவாங்க, என் மச்சான் கலக்கிட்டான், என் தம்பி ஜெயிச்சுட்டான், இவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு ஸ்டேஜ்ல பேசுவீங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா மாதிரி படத்தை பத்தி அது வெளியில தெரியாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க பன்னீர் சோடா சாப்பிட்டோம்னுவீங்க, அதுக்கு எல்லாம் கை தட்டுவீங்க. அது உங்களுக்கு பெருமை. ஆனா ரத்தத்தை சிந்தி வடிவேல் சாரோ சுரேஷ் பாபு சாரோ சின்னசாமி சாரோ ஸ்டேஜ்ல பேசும்போது சொல்றாங்க, இந்த படத்துக்காக நாங்க அவ்வளவு உழைச்சோம் அப்படின்னு. அந்த ஹீரோயின் முட்டி போட்டு முட்டியில ரத்தம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வழிய ஸ்டேஜ்ல சொல்லுவீங்களா? அதை சொல்ல மாட்டீங்க. பன்னீர் சோடா 1 மணிக்கு வந்துச்சு, 4 மணிக்கு 3 கோலி சோடா வந்துச்சு அப்படின்னு அதை நீங்க பெருமையா சொல்லுவீங்க. இப்ப கூட நான் யாருக்கும் குறை சொல்லணும் அப்படின்னு சொல்ல வரலங்க. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு கை கொடுங்க. சினிமாதான் மூச்சு, சினிமாதான் பேச்சுன்னு இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கை கொடுங்க. நேற்று நைட்ல இருந்து நான் சாப்பிடலங்க. ஏன் தெரியுமா? ரங்கா சொன்னாரு, இயக்குனர் சொன்னாரு, நீங்க வரும்போது இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல வாங்க அப்படின்னு. அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல வரும்போது இன்ஸ்பெக்டர்னா ஒரு பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்டா தொப்ப தெரியும். இன்ஸ்பெக்டர்னா இப்படி இருக்கணும் என்பதற்கு தமிழகத்தில் உள்ள இன்ஸ்பெக்டர் எல்லாமே ஒரு உதாரணம். நான் நேற்று நைட்ல இருந்து சாப்பிடலங்க. இது நான் சும்மா வீடியோக்காக மைக்குக்காக பேசல. அப்படி ஒரு கலைஞனாக இருந்து அந்த படத்துக்கு நான் அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. புரியுதுங்களா?
இன்னைக்கு அவரு சிவசாமி சார் பேசும்போது கூட அவர் காலையில சாப்பிட்டு வந்திருப்பாரு, நல்லா தெம்பா பேசினாரு. எனக்கு தெம்பு இல்லைங்க, நேத்து நைட்ல இருந்து சாப்பிடல. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல சாமி, அந்த சாமி சிலை தான் ஒரு முக்கியமான கருவா இருக்கு. அந்த பச்சையம்மனை நம்ம கையால தொட போறோம். அதனால விரதம் இருந்ததா நினைச்சுக்கிட்டேன். அப்படி உயிர் கொடுக்கிற கலைஞர்கள் இந்த சினிமால இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பயன்படுத்த பாருங்க. இப்ப கூட இந்த நான் Dress போட்டு வந்திருக்கேன்ல, இந்த படத்தை பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். அடுத்த வாரம் என் நண்பன் சுனில் கண்ணனுக்கு 13ஆம் தேதி கல்யாணம். அவன் ஒரு சமையல் கலைஞன் திருவள்ளூர்ல. அவனோட கல்யாணத்துக்கு போகும்போது அந்த செஃப் ட்ரெஸ்ல தான் போவேன். ஒரு கலைஞனாக அந்த அந்த கலைஞனுக்கான மரியாதை என்னவோ அது வழியா தாங்க நான் பண்ண முடியும். அதனால தயவு செய்து இவன் ஏதோ கூத்தாடி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாதீங்க. ஒரு ஜோக்கரு பப்புனு அப்படின்னு கிண்டல் பண்ணாதீங்க. இப்பவும் சொல்றாங்க பப்புன்னு சொல்றீங்கல்ல, அந்த பப்புன் ஒரு மேடை நிகழ்ச்சியில அந்த பப்புன் ஹீரோ வரலன்னா அந்த பப்புனால ஹீரோ வேஷம் போட முடியும். அந்த பப்புன் ஹீரோயின் வரலன்னா ஹீரோயின் வேஷம் போட முடியும். ஆனா அந்த மேடையில ஹீரோ ஒரு பப்புன் வேஷம் போட முடியுமா? ஒரு ஹீரோயின் வேஷம் போட முடியுமா? அப்படி எல்லாம் கலந்ததாங்க கலைஞன். அப்படி ஒரு கலைஞன் தான் இந்த ரங்கா, இவரு சுரேஷ், இப்படி பல பேர் இருக்கிறோம் இந்த இண்டஸ்ட்ரியில. சரி, எமோஷனலா பேசிக்கிட்டு, அது மட்டும் இல்ல, இந்த படத்துல குடிக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை இயக்குனர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. சார், உண்மையிலேயே இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க. அதற்கு காரணம் இயக்குனர் சுரேஷ் பாபு மட்டும் இல்ல, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் தான். இன்னைக்கு போதை இல்லாத தமிழகமாக தமிழ்நாட்டை மாற்றிக்கொண்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்கள். ஆனா நீங்க அவரோட ஆட்சிய குறை சொல்லணும் என்பதற்காக, கவுக்கணும் என்பதற்காக நீங்க வாலண்டியா ஒரு செல்போன் எடுத்துட்டு போய் ஒயின் ஷாப் வாசல்ல நின்னு, என்ன நீ எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குற, என்ன எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்குற அப்படின்னு சொல்லி நீங்க அதே ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் இப்ப சொல்றேங்க, நீங்க சாப்பிடுறீங்கல்ல சோறு, அந்த சோறு வேகறதுக்கு அடுப்பு எரியணும், அந்த அடுப்பு எரியறதுக்கு சிலிண்டர் வாங்கணும், அந்த சிலிண்டர் வாங்குறதுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. 50 ரூபீஸ் 50 ரூபா வாங்குறாங்க சிலிண்டருக்கு. எடுத்துட்டு வந்து போட்டாங்க. அதை பத்தி இது வரைக்கும் யாருன்னா வீடியோ போட்டிருப்பீங்களா? சாப்பிடுற சோறு, அந்த சோறுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஆனால் நீங்க குடிச்சு உங்க கிட்னி ஃபெயிலியரா போறதுக்கு, சாவுறதுக்கு, அதுக்கு நீங்க 10 ரூபா கொடுக்கணும், 20 ரூபா கொடுக்காத வீடியோ போட்டு வர காட்டுறீங்களே. இது எந்த தங்கச்சி தட்டுக்கு தங்கச்சி, அந்த தங்கச்சி கை தட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த குடும்பம் நடத்துற சூழ்நிலை என்னன்னு தெரியும். ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபா வாங்கும் போது அந்த 50 ரூபாயோட அருமை என்னன்ற அந்த தங்கச்சிக்கு தெரியும். ஆனால் ஒயின் ஷாப்ல போய் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு, அதுக்கு போய் சண்டை போட்டுட்டு அது ஒரு வீடியோ போட்டு நீங்க பிரபலமா பண்றீங்களா? இப்போ சொல்றேன், எந்த கொம்பன் நினைச்சாலும் தாவேக ஆட்சியை, விஜய் சாரோட ஆட்சி யாருமே தடுக்க முடியாதுங்க. அதற்கு உதாரணம் இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா. இந்த படம் எனக்கு சில ஷாட்லாம் இயக்குனர் சுரேஷ் பாபு காமிச்சாரு போன்ல. வருகின்ற 23ஆம் தேதி அன்னைக்கு எப்படி ஜனநாயகன் படத்துல விஜய் சார் போலீஸ் கெட்டப்பு போட்டு தீய சக்தி எப்படி தூய சக்தியா மாற்றாரோ, அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்திலையும் சுரேஷ் பாபு அவர்கள் தீய சக்தியை தூய சக்தியா மாற்றுவாரு. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். எமோஷனல் ஆகணும்னு நினைக்கிறேன். எனிவே, இந்த படத்துல நடிச்சிருக்க அனைத்து கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல இப்ப எப்படி பாஷா படத்துல நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற ஒரு வசனம் இருக்குமோ, அதே மாதிரி இந்த படத்திலையும் ஒரு வசனம் கண்டிப்பாக அது ஹிட் ஆயிட்டா இருக்கணும். அது சிலையை கொடுப்பா. எங்க சுரேஷ் பாபு இங்க வாங்க வாங்க வாங்க, டக்குன்னு வாங்க, பசிக்குது.
யார் அந்த தீய சக்தி? இந்த படத்துல இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்துல சுரேஷ் பாபு அவர்கள் இந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்துல இந்த சிலை கடத்தல் இத பத்தி தான் ஒரு கதை சொல்லியிருக்காரு. So, இவருக்கு இந்த நேரத்தில் இந்த சிலையை பரிசாக கொடுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல ஒரு சிறப்பான வசனம் ஒண்ணு இருக்கு. அத நான் சொல்றதை விட கதாநாயகன் சுரேஷ் பாபு அவர்கள் சொன்னா நல்லா இருக்கும். நீங்க சொன்னா நல்லா இருக்கும். தப்பு பண்ற எவனா இருந்தாலும் இந்த சூர்யாவோட பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் இந்த சூர்யாவோட பார்வையில இருந்து தப்பவே முடியாது. சூப்பர் சூப்பர்.